சிந்திக்க வேண்டும். அது ஒரு கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். அந்தோனியா ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் செய்வார். 13ஆம் தேதி அவர் இறந்தார். ஆனால் அதைவிட ஒன்று இருக்கிறது என்னவென்றால் 13 கொடைகளை அவர் பெற்றிருந்தார். அவருடைய வாழ்விலே 13 புண்ணியங்களை பெற்றிருந்தார். கடைபிடித்தார். 13 புண்ணியங்களை அவர் கடைபிடித்தார். ஒவ்வொன்றாக சொல்கிறேன். நாமும் அந்த புண்ணியங்களை கடைபிடித்தால் நமக்கு நலன். நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக புனிதராக வாழ்வது அடுத்த கட்டம் என்றால், முதல் கட்டம் நல்ல கிறிஸ்தவராக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே நாம் சான்று வாழ்வதால் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு நாம் உயர முடியும். ஒன்று நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை, எல்லா திருவை மீது நம்பிக்கை என்ற புண்ணியத்தை அவர் சொல்வார். எதிர்நோக்கு போப்பு என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் எதிர்நோக்கு. நான் நம்புகிறேன் கடவுள் எனக்கு கொடுப்பார், கடவுள் எனக்கு விண்ணகத்தை பரிசாக கொடுப்பார், நான் இறந்த பிறகு நான் என்னுடைய நல்லவற்றின்படி நான் அவருடைய அந்த விண்ணக விருதுக்கு செல்வேன். இது போன்ற பல எதிர்நோக்குகள் இருக்கிற என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் உயிர் தெழுவேன், மறுவாழ்வு உண்டு. இது போன்ற எதிர்நோக்கு இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆகவே எதிர்நோக்கு. தொண்டு செய்ய வேண்டும். சக குருக்களுக்கு அவர் தொண்டு செய்தார், இறை மக்களுக்கு தொண்டு செய்தார். அதே போல நாம் இருக்கிற இந்த சூழலில் அந்தியத்தில் நாம் நம்முடைய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதே போல இயேசுவின் மீது அன்பு ஒரு தனி ஸ்பெஷல் லவ் அவர் இயேசுவின் மீது வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து விவேகம், ப்ரூடன்ஸ் என்று சொல்வார்கள். எங்கே எதை பேசுவது. நான் ஏற்கனவே சொன்னது போல கற்பனைகள் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. வார்த்தைகள் மிக மிக முக்கியம். எந்த வார்த்தையை நாம் சொல்கிறோம், எந்த பொருளை நாம் விளக்குகிறோம் என்பதெல்லாம் முக்கியமாகவே அதை தெளிவாக அழகாக உச்சரித்து பொருள் பட பேசியவர் நம்முடைய புனிதர். விவேகம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நீதி, ஜஸ்டிஸ் என்று சொல்லலாம். பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை, தூய்மை, ஹோலினஸ், அது ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நாம் அழைக்கப்படுகிறோம். பணிவு, கீழ்ப்படிதல், ஏழ்மை, கடவுளுடைய ஆவியானவர் மீது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, கடவுளோடு ஐக்கியம், இது போன்ற 13 புண்ணியங்களை தன்னுடைய சிறு வயதிலிருந்து அவர் கடைபிடித்தார் என்றுதான் நான் சொல்வேன். ஆகவே 13 புண்ணியங்கள், 13 புதுமைகள், 13ஆம் தேதி அவர் இறக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு புனிதரை நாம் பாதுகாவலராக பெற்றிருக்கிறோம். இந்த பாதுகாவலர் இந்த புண்ணியங்களையும் இந்த நம்பிக்கைகள் வைத்துதான் பல புதுமைகளை செய்திருக்கிறார். ஆகவே புதுமைகள் புரிந்திருக்க புனித அந்தோனியார் போல நாமும் நம்முடைய வாழ்விலே புதுமைகள் செய்ய நாம் இந்த புண்ணியங்களை, அவருடைய நம்பிக்கையை, அந்த 3 முக்கிய நம்பிக்கைகளை நாம் பற்றி கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் புதுமைகளுக்கான முயற்சிப்போம். ஆமென்.